நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் நாள், மாதத்தினுடைய முதல் வெள்ளி. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்திருக்கிற சிறப்பான நாளில் அவர் திருமுன் கூடியிருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் அவருடைய அபரிவிதமான இரக்கத்தினால் இன்று உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். சபையாய் கூடி ஓய்வு நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள் என்கிற லேவியர் நூலின் வார்த்தைகளை இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு தருகிற இந்த வேளையில் நீங்களும் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சபையாக கூடி ஆண்டவருடைய இந்த புனிதமான நாளை கடைபிடிக்கும் இந்த வேளையில் இறைவன் உங்களை புனிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த நன்மைத்தனத்தை செய்கிற ஆண்டவரை நல்ல உள்ளத்தோடு நாம் நினைத்து துதித்து பாடி ஆராதிப்போம். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இன்று திருப்பாடல் 81 நமக்கு அருளப்படுகிறது. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இதோ கடவுள் நம்முடைய பலவீனத்திலெல்லாம் பெலனாய் வெளிப்பட்டவர், நமது வலிமையாய் செயல்படுகிற ஆண்டவர். உன்னுடைய பலவீனத்தில் என் பெலன் வெளிப்படும் என்று நமக்கு அறிவுறுத்தினவர். இந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது: இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள் என்று. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஏராளம் ஏராளமாய் அது குவிந்து கிடக்கிற இந்த அற்புதத்தை காணுகிற நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிக்கவும், அவர் செய்த நன்மைகளை, நமது பலவீனத்தில் அவரது வலிமை வெளிப்பட்டதையெல்லாம் நினைத்து பாடி துதிக்கிற ஒரு ஆசீர்வாதமான நாளை ஆண்டவர் இன்று கொடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்த அந்த தெய்வத்தினுடைய இரக்கத்தை நினைந்து மகிழ்ந்து பாடுவோம். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை
அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன் என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவர் இன்றைக்கும் நாம் அறியாத மொழியை பேசி நம்மை அறிய பண்ணுகிறவர். அவர் நம்முடைய இதயத்தின் ஏக்கங்களை எல்லாம் நீதி நெறியோடு வழிநடத்தி நம்மை ஆசிர்வதிக்கிறவர். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறவர். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களை நிறைவாய் கரம் பிடித்து வழிநடத்துகிறார். நன்றியோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்து ஆசீர்வாதத்தாலும் இரக்கத்தாலும் நிரப்புகிறீரப்பா. இதோ எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே என்று நீர் உரைத்தபடி எல்லாவிதமான துன்பத் துயரங்களிலிருந்தும் எங்களை மீட்டெடுக்கிற இரக்கத்தின் தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை புகழ்ந்து பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீரே எங்களை தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தில் தாங்கி வழிநடத்தும். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை